ஒரு வாரத்துக்குள்ளே தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். அதுக்கு வேண்டி காத்திருக்கிறோம். அதனாண்டி கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறோம். இல்லை, முதல்ல ஒரு தவறுன்னு சொன்ன உடனே திருத்திக்கிற மனப்பான்மை இருக்குல்ல, அது வரவேற்கக்கூடியது. அது தவறுகள் தவறி நடக்கிறது. ரெண்டாவது சில நல்ல தமிழ் கற்றவர்களுக்கே சில ஒற்றுப்பிழைகள் வரதான் செய்கிறது. அதை ஒரு பெரிய பிழையாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பேச்சு வழக்கில் நிறைய பேர் சுற்றிலும் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அது தவறுன்னு சொன்னோன்னே ஏற்றுக்கிற அந்த மனசு உண்மையிலே பெரிய மனசு. ஏன்னா பெரிய மனசுங்கிறத விட அந்த பக்குவம் அவரை வளைந்து கொடுக்குற பக்குவமாக தான் நான் பார்க்குறேன். அது வரவேற்கக்கூடியது. இல்லை, அது எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முழுசாக இறங்கணும்னு ஆசைப்படுறாரு. இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவரை மறுபடியும் இந்த களத்துக்கு இழுத்துட்டு வருவாங்கிற நம்பிக்கைகள்லாம் எங்களுக்கு இருக்குது. அதை மீறி அவருடைய எண்ணம் முழுக்க அரசியலில் இறங்கி மக்கள் சேவை ஆற்றணுங்கிற ஒரு உயரிய பண்பு வரவேற்கிறோம். ஒரு கலைஞன் கடைசி வரைக்கும் அவர் எக்காரத்தை கொண்டு ஒரு கலை தனசு கடைசி காலம் வரைக்கும் இழக்க முடியாது, யாராலையுமே இழக்க முடியாது. அது அவருக்குள்ளே தான் இருக்கும். அது எங்கேயும் ஒரு இடத்துல வெளிப்படும். அது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்ன சொல்றீங்க? இல்லை, ஏன்னா நமக்கும் அந்த மியூசிக் அந்த யூனிட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அதில் ஒரு விதி மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 வருடம் தான் ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விதி இருக்குது. அதை மீறி அவங்க போட்டிகிட்டு இருக்காங்க. அது வழக்கில் வேறு இருக்குது போல இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு 2 நாள் 24 25 அதோடைய தீர்ப்பு வருது. எப்போதுமே வழக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியில் விவாதிக்கிறது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். உறுதியாக அப்படி சொல்ல முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எப்போதுமே தேர்தல் கட்சி ஆரம்பித்து 3.5 மாதத்துலேயே நாங்கள் தேர்தலை சந்தித்த கட்சி. ஏன்னா கட்டமைப்புகள் அப்போ தான் நாங்கள் முறைப்படுத்திகிட்டு இருக்கும்போதே தேர்தலை சந்திக்கணும்னு நினச்சோம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் 6வது வருடம் முடிந்து 7வது வருடத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் களமிறங்குவோம். எந்த இடம் என்பதை தலைமை அறிவிக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், அதிகபட்சமே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஆலோசனை போயிட்டுருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அனுமானத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இல்லை, அதை தான் நம்ம எல்லாமே கேட்குறதும் போது 10 பேர் சொன்னால் அது நம்பகத்தனமான ஒரு வார்த்தையாக தான் இருக்கும் எல்லாருமே. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது. அதில் தான் நாங்கள் நிற்கிறதுக்கு ஆசைப்படுறோம். நாளைக்கு ரிசல்ட் வரும்போது தெரியும். ஏன்னா பொதுவாக ஊடகங்கள், பத்திரிகைகள், ஆய்வாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற அனுமானங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இல்லை, இன்னும் அந்த ஆலோசனை எங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இன்றைக்கி கூட எங்களுக்கு மறுபடியும் இன்றைக்கி மாலை கூட ஒரு நிகழ்வு இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்னும் அதில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்னென்னா, எங்கள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் நம்மளுடைய சேவையை தொடர வேண்டும்னால் ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதற்கு ஒரு பதவியோ அதுக்கு ஒரு பொறுப்போ தேவைப்படுகிறது. வெறும் ஒரு தனி மனிதருடைய முன்னேற்றமோ ஒரு கும்பலுடைய முன்னேற்றமோ அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதுக்கு நமக்கு ஒரு பொறுப்புக்கு போகணும்னா சில இடங்களில் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது சரியாக தப்பாங்கிற ஆய்வில் தான் நாங்கள் இப்போ இறங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 நாளில் அதற்கான தீர்வு வரும். நன்றி. அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். நாங்கள் வலசவாக்கமில் புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய க்ரீன் ஸ்க்ரீன் மேக் ஓவர் அப்படிங்கிற ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் பேசுங்க. இளையராஜா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 15 வருட கால நண்பர். ஒரு உதவி இயக்குனராக இப்போ படம் பண்ண போகிறாரு. அவருக்கு அவருடைய ஸ்டுடியோ தான் இது. அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன இடத்துல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நேர்த்தியாக நவீனமான சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே வாங்கியிருக்காங்க. பொதுவாக இந்த காலத்தில் தன்னை அழகுபடுத்திக்கிறது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் ரொம்ப பொறுப்போடு இந்த ஸ்டுடியோவை ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்காங்க. இதை வெற்றி பெறணும். நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. சுதந்திர இந்தியாவில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். வரவேற்கிறோம். ஏன்னா அவரும் ஒரு பெரும் கூட்டத்தோடு இருக்கார். ஜனநாயகத்தில் ஒரு ஜனநாயகவாதியாகவோ அல்லது இந்த நாட்டினுடைய அடிப்படை பிறங்கியாகவே இருக்கிறதில்ல. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் விஜய் சாருடைய கட்சி ஆரம்பிக்கிற அந்த அரசியல் பயணத்தை வரவேற்கிறோம். இந்த
தேங்க்ஸ் வந்ததுக்கு. இது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் அண்ட் ஆல்சோ உமன்ஸ்க்கு. ஸோ ஸ்கின் சர்வீஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி பிரைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் மேக் ஓவர் ப்ளஸ் சர்வீசஸும் இங்கே பியூட்டி சர்வீசஸுமே இங்கே எடுத்துக்கலாம். இனாகுரல் ஆஃபராக வந்து நம்ம வந்து ஃப்ளாட் 20% ஆல் ஸ்கின் சர்வீஸ், ஸ்கின் அண்ட் ஹேர் சர்வீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ப்ரைடல் ஸ்டூடியோன்றனால பிரைட்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரைடல் மேக்கப் புக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் சர்வீசஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, A to Z. இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு இதுதான் அதுதான் இல்லை, A to Z வந்து ப்ரைடல் மேக்கப் நம்மக்கிட்ட புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து எல்லா சர்வீசஸுமே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைடல் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா 6,999 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பீப்புள்ஸுமே வந்து அஃப்ரேடபுளாக வந்து சர்வீஸ் எடுத்துருக்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் ப்ரைஸஸ் இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் மோதென் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் மோஸ்ட் லீடிங் கார்ப்பரேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ மேனேஜராக. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் சவுத் இந்தியாவிலே மோஸ்ட் ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து மோர் தென் 4 to 3 years கிட்ட பர்சனல் மேனேஜராகவும் நான் இருந்திருக்கேன், அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேரி அவுட் பண்ணி என்னோட பிராண்டில் வந்து நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சார், இந்த வாட்டி மக்கள் நீதி மையத்தில் வந்து போட்டி